இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் இன்றைய நாளுக்கான நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லோருக்கும் பார்த்தாச்சு சார். ரொம்ப நாளா நான் ஒரு பவர் ஆர்ம் சிஸ்டம் பிஏ சிஸ்டம் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தேடுறீங்க தமிழ் நேரங்கள் கழித்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிஏ அப்படின்னா பவர் ஆம்பிளிஃபையர் சிஸ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் அதை அட்ரஸ் பண்ணுற விதமாக ப்ரோ பிஏ சிஸ்டம் அப்படின்னா பவர் ஆம்ப் சிஸ்டம் கிடையாது, பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி அந்த திருத்தத்துக்கு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் பட் எனக்கு பழகிடுச்சுங்க. இப்போ ஒரு 1000 வாட்ஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு சிஸ்டத்தை இது பவர் ஆம்பு சொல்லுவாங்கல்ல, இப்போ அந்த பவர் ஆம்பை தூக்கிட்டு வாப்பா 1500 வாட்ஸ் தூக்கிட்டு வரேன்னா ஆனால் இப்போ 1500 வாட்ஸ் பவர் ஆம்ப் பண்ண தூக்கிட்டு வரேன் அப்படி பேச்சு வழக்கில் தெரிஞ்சிச்சு. ஸோ நான் கூடிய சீக்கிரம் அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் பிஏ சிஸ்டம்னா பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், ஓகேங்களா? அதான் விஷயம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 12 இன்ச்சுக்கான பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிரைவர், ஒரு 12 இன்ச்சுக்கான டிரைவரை நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் ரொம்ப நாள் நம்ம வீடியோவில் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அப்போ வாய்ப்பு கிடைக்கல. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த தங்கத்தினால. இந்த தங்கத்தை கொடுத்தது ஜானன் இந்த வீடியோ பார்த்தாரு சப்ப கடுப்பாயிடுவார். ஏன்னு கேட்டா அடிக்கிறனால. ஆனா அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊஃபர்ஸ் இது வீடுகளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கொஸ்டின் மார்க். அண்ட் என்ன கேட்டா வேணாம் தான் சொல்லுவேன். தெரிஞ்ச பையன்ங்கறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப பவர் அதிகம்ன்றதால மட்டும் கிடையாது. இது ஒரு காம்பேக்டா இருக்காது. ஒரு 10 இன்ச்சு நமக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். நம்ம அதே ஒரு என்ன சொல்றது ஜைஜாண்டிக்கா தெரியும் வீட்டில். ஆனால் அதுவே 6 இன்ச்சு 8 இன்ச்சுன்றது நமக்கு பழகிடுச்சு. நார்மலாக ஒரு ஊஃபரோ சப் ஊஃபரோ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் தான் நார்மலாக நம்ம தொடங்குறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12 இன்ச் வீடுகளுக்கு செட் ஆகாது. இது ஒன்லி மைக் செட் நண்பர்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். மைக் செட் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது அப்படின்னா ஒரு 12 இன்ச்சுக்கான அதாவது 30 சென்டிமீட்டருக்கான ஒரு டிரைவர். ஏதோ ஃபன்னியா சொல்ல வராரு. ஒரு 200 வாட்ஸ் நாமினல் பவர் கிடைக்கும். இது 4 ohms லோடு. இது ஒரு 4க்கு 4 பாக்ஸ் இல்லை 4க்கு 2க்கு 8 பாக்ஸ் இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போடுவாங்க. அந்த பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நல்லா டிரைவ் பண்ணும். அண்ட் பேஸ் ரிசல்ட் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஊஃபர் ஸ்பீக்கர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர்லையோ இல்லை ஊஃபர்லையோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேமை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு சின்ன பஃப் மாதிரி விஷயம் வந்துருக்கும். அது ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவோம். அதான் ரப்பர் மாதிரி இருக்கும். அந்த விஷயத்தில் வராது. இது ஒன்லி வாய்ஸுக்காக. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ். அப்படின்னா நான் ரீசெண்டாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு காயில் மேக்னட்டோட போர்டில் பிளேஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அதுக்கு நேம் சேஞ்ச் ஆகுது. இப்போது இது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இது பார்த்தீங்க அப்படின்னா காயில் 3 பங்கு நம்ம பிரிச்சுக்கணும். ஒரு காயில் சைஸ் இருக்குது அப்படின்னா அதை 3 பங்காக பிரிச்சுக்கணும். அந்த 3 பங்கில் ஒரு பங்கு மட்டும் அந்த மேக்னெட் ஃப்ரேம் மேலே இது வரும் பார்த்தீங்களா, நம்ம அந்த இரும்பு கல், அதுக்கு மேலே ஒரு பங்கு தெரிகிற மாதிரி நம்ம கட்டணும்னா அது சப்வூஃபர். அதுக்கு ஈக்குவலாக கட்டினோம்னா அதுதான் ஸ்பீக்கர். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒரு பங்கு நம்ம மேலே வச்சு கட்டும்போது இப்போ காயில் வச்சு கட்டணும் அப்படின்னா பேஸ் ஃப்ரீக்வன்சி நல்லா அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதுவே நம்ம ஈவனாக வச்சு கொஞ்சம் கட்டுறோம் அப்படின்னா ஈக்குவலாக வச்சு கட்டுறோம் அப்படின்னா வாய்ஸ் வோக்கல்னு சொல்லுவோம்ல அதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரெண்டுக்கும் சென்டரில் வைக்கிறோம்னா அதுதான் ஊஃபரு, நார்மல் ஊஃபர் ஸ்பீக்கர். ரெண்டுமே வாய்ஸுக்கும் சரி பேஸுக்கும் சரி ஈவனாக இருக்கும். பட் ஆனால் இந்த 3க்குமே அந்த காயில் பொசிஷன் தான் காரணம். காயில் எந்த அளவுக்கு காப்பர் அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, என்ன மாதிரி காப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி எப்படி அப்படின்றத பொறுத்து அவுட்புட் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. கூவுடா. ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ரேஞ்சுக்கான ஸ்பீக்கர், வாய்ஸ் ஸ்பீக்கர். ஏன்னா பாக்ஸில் போட்டு நம்ம பூட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பேஸுன்றது நார்மலாகவே பேஸோட அந்த உள்ள 8 ஸ்பீக்கர் ஒரு காலத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுக்கு நம்ம ஆம்பிளிஃபையர்ல இருந்து பேஸ் வால்யூம் நம்ம ரைஸ் பண்ணாலே போதும். அது அடிக்கிற அடி நல்லா கும்முன்னு குத்தும். ஸோ அதுவே போதும். இப்போ ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா 2 பாக்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா அது சப்வூஃபர்ன்ற செக்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த சப்வூஃபர் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் கீழே இருக்கும். அதுவும் அரே சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லேடரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
லேடரில் தொங்க விட்டுருப்பாங்க ஸ்பீக்கர்ஸ். அப்படியே ஒவ்வொரு காலமாக இருக்கும். அதில் வந்து 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு அரே காலமாக இருக்கும். அந்த அரே காலம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவராக கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்து லாங் த்ரோக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கட்சி தேர்தல் கட்சி மீட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஏன்னா மக்கள் வந்து முன்னாடி தலைவர்கள் பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து தூரமாக வந்து எவ்வளோ பேர் மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி அத்தனை பேருக்கு வந்து அதை கேட்கணுன்னா அந்த மாதிரி சிஸ்டம் தான் காரணமாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிரவுண்ட் விட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம், அதாவது போகிற போக்கில் எந்த விதமான ஆப்ஜெக்ட் வந்து அதோட ஃப்ரீக்வன்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுன்னா லாங் த்ரோ கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து அந்த அரே சிஸ்டத்தோட மெயின் டார்கெட் அச்சீவ்மெண்ட். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து ஒரு ஓரல் தான். நம்ம இந்த செலக்ட் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ரேஞ்சுக்கான ஸ்பீக்கர். இதை வந்து நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்துருக்கு நம்மளோட ஜானனனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குது, என்னமா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்ல டீப்லை தெரியும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு ஆர்வம் தாங்கலை ஓப்பன் பண்ணியே பார்க்கணும் அப்படின்ட்டு. அவன் இன்னும் திருந்தல மாமா. வரமாட்டேதுப்பா. ஒரு உயர் அதிகாரியை மதிக்காம எழுத்து பேசுறியா ராஜா? நான் என்ன சொல்றேன்? வந்துருச்சுப்பா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி உம்மா தெரியாது. தண்டி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் தலையவே இதுக்குள்ள வச்சுக்கலாம். கைஸ் இது நான் சொல்லணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 1.5 இன்ச்சுக்கான காயில் சரிங்களா. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருப்பாங்க டிஜே ஆடியோ ஸ்பீக்கர்ஸ் ஓகேங்களா. இது வந்து இங்கே ஓனாகவே செய்கிறாங்க நம்ம அண்ணனே. உங்களுக்கு யாருக்கா தேவைப்படுதுன்னா நல்லாயிருக்கும். இந்த கோன் பார்த்தீங்கன்னா இதை தான் சொன்னேன்டா. இந்த ஃப்ரேமுக்கும் இதுக்கும் இடையில வந்து இந்த க்ளோசிங் இருக்குல்ல, இதுதான் ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர். இங்கே வந்து பஃப் மாதிரி வந்ததுன்னா அது ஃபுல் ரேஞ்சு ஊஃபர், புரியுதுங்களா. அதாவது ஊஃபர் ஸ்பீக்கர், அது ஊஃபர் ஸ்பீக்கர். இதே சப் ஊஃபர்னா இந்த பஃப் பெருசாக இருக்கும், காயிலோட அந்த சைஸும் பெருசாக வரும். ரொம்ப சிம்பிள். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பனானா ஜாக்கில் இருக்குது. இப்போ வர ஆடியோ சிஸ்டம் எல்லாத்துலையும் முதல்ல தான் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சால்ட்ரிங் வைக்கணும் அதெல்லாம் இருக்குது. இப்போலாம் சால்ட்ரிங் தேவையில்லை. நீட்டாக வந்து வயரை உள்ள ப்ளக் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இதோட இன்னொரு விஷயம் உங்களுக்கு பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயத்த ஓரலாக சொல்கிறேன். 12 இன்ச்சுக்கான டூயல் கோன் ஃபுல் ரேஞ்ச். ஆக்சுவலி இது டூயல் கிடையாது, நம்ம வந்து சிங்கிள் லேயர் தான் பயன்படுத்துகிறோம். பாக்ஸ் தான் இந்த மாதிரி. ப்ரொஃபஷனல் சவுண்ட் சிஸ்டம் 12 இன்ச்சுக்கானது. அண்ட் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சுக்கான, அதாவது 305 mm. இம்படன்ஸ் வந்து 16 and 8 ohms. இப்போ நம்ம பார்த்துருக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 8 ohms. நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியே அதை காட்ட போகிறேன். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண எங்கே மெயினாக விஷயம் பார்த்துருப்பாங்கன்னா உள்ளே வந்து நீட்டாக வந்து பேக் பண்ணுறதுக்கான ஒரு பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கவர் போட்டு பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா பெரும்பாலும் வந்து இதை மூவ்மெண்ட் ஆப்ஜெக்டாக வந்து நம்ம வச்சுருவோம். ஏன்னா கொரியர் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஷன்லாம் இருக்கும். டேமேஜ் ஆகாத முறைக்கு அனுப்புறதுக்கு இந்த பாக்ஸோட பில்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அண்ணனே வந்து ஓனாகவே செய்யறதுக்கு வழி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவசியம் வந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. இதுதான் வந்து ஓவர் ஹெவி. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 12 இன்ச்சுன்னு வச்சுங்களேன். இதில் வந்து 6 இன்ச்சுக்கு வந்து மேக்னெட் வரும், அதிலே வந்து 8 இன்ச்சுக்கு மேக்னெட் வரும். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ பவராக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இது 200 வாட்ஸ் 250 வாட்ஸ் 300 வாட்ஸ் அப்படின்னு. இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ஸ்பீக்கர் வந்து 200 வாட்ஸ். இதை 250 வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது 5 இன்ச்சு தான் வரும். இதுவே 6 இன்ச்சு 8 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் வரைக்கும் வரும். ஓகே கைஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த அடுத்து இந்த ஓம் செக்கிங் பற்றி நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோ எடுத்து டயர்டான எனக்கு என் ஃப்ரெண்டு சிவா ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், வீடியோ கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து என்ன ஓம்ஸில் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அடிஷ்னலாக வந்து அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு மல்டிமீட்டர் எடுத்துக்கணும். அந்த ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா ஸ்பீக்கர்ஸ்க்கும் இதே காமனான ரூல் தான். ஒரு மல்டிமீட்டரில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 200, 2K, அப்புறம் 20K இதெல்லாம் வந்து ஓம் லோடுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும்.
அதில் வந்து ஒரு 200 வச்சுக்கிறேன், மினிமம் வந்து 200 அதை நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிமீட்டரோட நாப்ஸ் இருக்குங்களா, ப்ளஸ் மைனஸ், இதை எடுத்து வந்து ஸ்பீக்கர் டேபிள் வச்சு பார்க்கணும். $7.6 அதாவது 8 கிட்டத்தட்ட இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ohmsக்கான லோடு. சரிங்களா? அப்போ 8 ohmsக்குன்றது 200 வாட்ஸ், 8 ohmsக்கு 200 வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பவரானது. ஆனால் அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை வந்து நம்ம பாக்ஸில் பூட்டினோம் அப்படின்னா ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் வந்து சீரியஸ் அண்ட் பேரல் பண்ணுறப்ப அதோட வாட்ஸும் சரி அதோட ஓம்ஸும் சரி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் அப்படின்னா ஆம்பிளிஃபையருக்கு வந்து எப்படி போடுறோமோ அதுக்கு வந்து ஒரு காமனான கனெக்ஷன் வச்சிருப்பாங்க. இப்போ வர மைசெட்காரங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைசெட் அண்ணங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா 8 ohm ஸ்பீக்கர் தான் பயன்படுத்துகிறாங்க. 8 ohm ஸ்பீக்கர் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டோம், விசாரிச்சோம், தேடிச்சு பார்த்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஆம்பிளிஃபையர் வந்து சூடாகிறது வந்து கம்மியாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா 4 ohms காயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வாட்டேஜ் அதிகமாக எடுத்துக்குதோ அந்த அளவுக்கு ஆம்பிளிஃபையரை சூடாக்கவும் செய்யும். அதே 8 ohms பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையரோட வாட்டேஜ் வந்து ஒரு மினிமலாக எடுத்துக்கும். அந்த அளவுக்கு காயில் வந்து உள்ள டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லை டிரான்சிஸ்டர் பேஸ்டு உள்ள ஐசிஸ் எது இருக்கோ எல்லாமே வந்து சூடு வந்து ஹீட்டு கம்மியாகும். ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஹீட் இஷ்யூஸ் வந்து கம்மியாக உருவாகிற டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃபாக வேலை செய்யும். அதே வந்து ஹீட் அதிகமாகுது அப்படின்னா நமக்கு எப்போ வேணால் அது போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தமிழ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on an interesting video.